அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை உலக அரங்கிலே எல்லோரும் திரும்பி பார்த்து பாராட்டும்படியாய் செய்வதற்கு அந்த நாட்டின் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், கலைநுட்பம் ஆகியவைகளெல்லாம் எத்தனை முக்கியமானதோ அதே அளவில் அந்த நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையிலே எந்த அளவிற்கு முன்னேறியிருக்கிறது, மருத்துவம், கல்வி முதலியவற்றிலும், உட்கட்டமைப்பு முதலிய துறைகளிலும் அந்த நாடு எவ்வளவு தூரத்திற்கு முன்னேறி இருக்கிறது என்பதையும் வைத்துத்தான் அதை கொண்டாடுவார்கள். அந்த விதத்தில் இந்தியாவிலே சுதந்திரம் அடைவதற்கு சில பத்தாண்டுகளுக்கு முன்பாகவிருந்து தொடங்கி ஆங்கிலேயர்கள் இங்கே பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தினார்கள். தபால் துறை, ரயில்வேஸ் போன்று பல்வேறு துறைகளின் மூலமாக அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம், சாலை அமைத்தல், இப்படியும் கூட துறைகளெல்லாம் ஏற்படுத்தி அதை ஒரு ஆட்சி அமைப்பிற்குள்ளே கொண்டு வந்தார்கள். அதிலே பெருமளவில் இந்தியர்களுடைய பங்களிப்பு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்தே அதிகமாகவே இருக்க பார்க்கிறோம். ஒரு 60-70 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு முன்பாக பல இந்தியர்களும் அந்தந்த துறையிலே மிகுந்த சிரத்தையோடு அதற்கு தகுதியான கல்வி அறிவையும் பெற்று பல்கலைக்கழகங்களிலே மேற்படிப்பு, அந்த துறை சார்ந்த ஆராய்ச்சி முதலியவற்றில் ஈடுபட்டும், இன்னும் சிலர் கடல் கடந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் கற்று தேர்ந்து வந்து இங்கே ஆங்கிலேயர் ஆட்சி, அதன் பிறகு சுதந்திர இந்தியாவிலே அரசு பணி என்று பணியாற்றி ஆரம்ப காலத்தில் சுதந்திரம் அடைந்து அடுத்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சியிலே அவர்களது பங்களிப்பை மிகப்பெரிய அளவில் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளிலே மிகச்சிறந்து விளங்கிய, ஆங்கிலேயர் காலத்திலே கல்வி, இளநிலை, முதுநிலை ஆராய்ச்சி இவைகளெல்லாம் மேற்கொண்டிருந்தாலும் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில், அதிலும் குறிப்பாக மைசூர் நகரம் இன்று அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கும், அது தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்ததற்கும், அங்கே இருக்கக்கூடிய செழுமைக்கும் வித்திட்டவராக அறியப்படுபவரும், மைசூர் சாம்ராஜ்யத்தின் திவானாக இருந்தவருமான அறிவியல், பொறியியல் மேதையாக விளங்கும் விஸ்வேஸ்வரய்யா அவரை பற்றியும் அவர் வாழ்க்கையிலே அடைந்த அந்த சிறப்புகளை பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா என்பது இவருடைய பெயர். தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஆந்திரத்தை இவர்கள் பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் இவர் பிறப்பதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவருடைய முன்னோர்கள் மைசூர் பகுதிக்கு குடிபெயர்ந்து அங்கேயே வசித்து வந்தார்கள். இவருடைய தந்தையாரும் தாயாரும் அங்கே நல்ல நிலையிலே உயர்ந்த பண்புகளோடு கூடிய ஒரு குடும்ப பின்புலத்திலே வந்தவர்கள். மோக்ஷகுண்டம் ஸ்ரீனிவாச சாஸ்திரி வெங்கடம்பாள் என்பது இவருடைய பெற்றோர்களுடைய பெயர். அவர்களுக்கு மகனாக பிறந்த விஸ்வேஸ்வரய்யா சிறு வயதிலிருந்தே கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கினார். தாம் உயர்ந்த நிலைகளை அடைவதற்கான அறிகுறிகளை இதுபோன்றவர்கள் சிறு வயதிலே காண்பிப்பார்களே, அதுபோலேயே விஸ்வேஸ்வரய்யா அவர்களுடைய சிறு வயதும் கூட தன்னுடைய கல்வியிலே தான் கற்று வந்த பாடங்களிலே ஈடுபாடோடு இருந்ததன் மூலமாக அறிய முடிகிறது. இளநிலை கல்லூரி படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்திலும், முதுநிலை ஆராய்ச்சி மற்றும் பட்டத்தை பாம்பேயிலே இருக்கக்கூடிய மும்பை பல்கலைக்கழகத்திலுமாக பெற்றார். அதைத் தொடர்ந்து இவர் பொறியியலில், அதிலும் குறிப்பாக கட்டிடப் பொறியியல் துறையிலே நாட்டம் கொண்டிருந்து அதிலே டிப்ளமோ உதவிகளெல்லாம் பெற்றார். இது மூலமாக அவருக்கு பொறியியல் துறை சார்ந்த நல்ல ஒரு விருப்பம் இருந்ததால் ஆங்கிலேய அரசின் கீழே செயலாற்றி வந்த பல்வேறு பொறியியல் நிலைக்கட்ட ஆராய்ச்சிகளிலும் அது சார்ந்த பணிகளிலும் ஈடுபட்டார். இவர் முதலில் தொடங்கிய காலத்தில், இவர் பணி செய்ய தொடங்கிய காலத்தில் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியிலே இவர் மேற்கொண்டிருந்த பல்வேறு முக்கியமான திட்டங்கள் அந்த காலத்தில் அந்த பகுதிகளினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டன. குறிப்பாக மத்திய இந்தியாவிலே தக்கன் பகுதிகளிலே இவர் ஏற்படுத்திய நீர்ப்பாசன திட்டங்கள், அதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த ஒரு சிறப்பு துறை, அந்த துறையின் மூலமாக மேடு பள்ளங்களால் ஆன தக்கண பகுதியிலே எப்படி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்துவது, அவ்வப்போது பெய்யக்கூடிய மழை நீரை எந்த நிலைகளில் எந்த இடத்தில் சேகரித்து உயரமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து அது பள்ளத்தாக்கை நோக்கி ஓடும்படியாக செய்து அதற்கு தகுதியாக இணைப்பு பாலங்களையும் ஏற்படுத்தி அந்த நீர் அதை பயன்படுத்தக்கூடிய விவசாயியினுடைய நிலம் வரையிலும்
எந்த அளவிலும் மிக குறைந்த அளவிலேயே அது வீணாகாமல் கூட வந்து சேரும்படியாக கிடைத்த சொற்ப மழையையும் கூட எத்தனை தூரத்திற்கு பாதுகாத்து அதை பங்கிட்டு தர முடியுமோ அப்படி ஒரு பங்கீட்டு திட்டத்தை, நீர் பாசன திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தினார். இது குறித்து அவர் ஏற்படுத்திய வரைவும் அதை அவர்கள் உயரதிகாரிகள் முன்பாக இவர் காண்பித்து அதை விளக்கி பேசிய போதும் அவர்களுடைய மனதை கவர்ந்திருக்கிறார். அதை கொண்டுத்தான் இவருக்கு இந்த குறிப்பிட்ட துறையில், அதாவது நீர்ப்பாசனத் துறையிலே இருக்கக்கூடிய தெளிந்த அறிவு மிகவும் பாராட்டப்பட்டது. இவர் அப்படி தக்கண பகுதிகளுக்கு முதலில் கொடுத்த வரைவு திட்டம் அது முழுமை பெற்ற போது இதே வரைவு திட்டத்தை, அதன் அடிப்படை அறிவியல் கூறுகளை, கொள்ளளவு முதலியவற்றிற்கான கணக்கு திட்டத்தை அப்படியே அடித்துக்கொண்டு அதையே வைத்து இன்னும் பல திட்டங்களுக்கும் அதை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். இதன் மூலமாக இவர்தான் முதலில் இப்படி ஒரு வரைவு திட்டத்தை ஒரு நிலைப்பாடு கொண்டு ஏற்படுத்தி கொடுத்தவர் என்பதை அறிய முடிகிறது. இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இங்கே நீர்ப்பாசனம் அதை நிறைப்படுத்தவும், அதை நெறிப்படுத்தி அதிக அளவில் மழையில்லாத பகுதிகளுக்கும் கூட எங்காவது பக்கத்திலே பெய்யக்கூடிய மழையை சேகரித்து அதை இணைப்பின் மூலமாக இந்த பகுதி வரையிலும் வறண்டிருக்க பகுதிகளுக்கு கூட கொண்டு வருவதும், நதிநீர்களிலிருந்து வெளியாகக்கூடிய உபரி நீரை பாதுகாத்து அதையும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் மாதிரியுமான திட்டங்கள் குறிப்பாக இந்தியாவினுடைய மேற்கு பகுதியிலும் மத்திய பகுதியிலும் நிறைய மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு தகுதியாக இவர் அதற்கான அடிப்படை திட்டத்தை வரைந்தவராக மிகவும் பிரபலமடைந்தார். இதேபோலே இவர் கங்கை நதியினுடைய இணைப்பு, கங்கை நதியின் இரு கரைகளையும் இணைக்கக்கூடிய பாலத்திற்கான திட்டத்தை தம்முடைய 90வது வயதிலே வரைந்து கொடுத்தார். அப்போது 1960கள் கிட்ட இருக்க வேண்டியது, 60-50 காலத்திலே அந்த நிலையிலும் கூட கங்கை நதியினுடைய அந்த 2 கரைகளையும் பீகார் மாநிலத்திலே இணைக்கக்கூடியதற்கான வசதி, அப்படி ஒரு பாலத்திட்டத்தை இவர் கொடுக்காமல் போயிருந்தால் அந்த நதியை கடந்து அந்த பக்கம் செல்வதற்கு பல கிலோமீட்டர்கள் மக்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல். அதை 90வது வயதிலே வரைந்து கொடுத்தார் என்றால் இந்த துறையிலே அவர் கொண்டிருந்த மிகச்சிறிய அறிவு எத்தனை தூரத்திற்கு ஆழங்கால் பட்டிருந்தால் அந்த வயதிலும் கூட அதற்கான திட்டத்தை, கணக்குகளை சரியாக வரைந்து அதற்கான ஒரு மாதிரியை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்க முடியும். 1910களின் ஆரம்பத்திலேயே இவர் ஆங்கில அரசினுடைய பணியிலிருந்து விருப்பு ஓய்வு பெற்றார். அதன் பிறகு பல்வேறு முன்னேறிய நாடுகளுக்கும், அதிலும் குறிப்பாக அறிவியல் துறையில், அறிவியல் சார்ந்த வளர்ச்சித் துறையிலே முன்னேறிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதை அடியொத்தித்தான் அந்த காலத்தில் இருந்தும் கூட திட்டங்களை அறிவிப்பதற்கு முன்பாகவும், நம் நாட்டிற்கான வரைவு திட்டங்களை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவும் அதுபோலே திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு அது நல்ல முறையிலே செயல்படக்கூடிய இடங்களுக்கு அதை பற்றி அறிந்து வரவும், அதற்கு என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் தேவை, அது எத்தனை பேருக்கு பயன் தரும், இதற்காக கூடிய செலவு என்ன என்பனவற்றையெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கற்றுத் தேர்ந்து அவர்களிடமிருந்து அனுபவ அறிவாக அதை பெற்று அதை நம் நாட்டின் தேவைக்கேற்றார் போலே இங்கே இருப்பதற்குரிய அந்த தகுதிக்கு இதை மாற்றிக்கொண்டு அது போன்ற திட்டத்தை நமக்கும் வடிவமைப்பார்கள். அப்படி ஒரு சுற்றுப்பயணத்தை இவரும் மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு நாடுகளுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகள், முன்னேற்றம், அதிலே இளைஞர்களுடைய பங்களிப்பு, இதற்கு தகுதியானவர்களை நல்ல நிலையில் உருவாக்க கல்விச்சாலைகளும் வேண்டும். ஒரு நாட்டிலே தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பதில் மட்டும் கவனம் செலுத்தி மற்றைய நாடுகளிலிருந்து அறிவுக்கடன் பெற்று வந்தால் நம் நாட்டிலேயே இருப்பவர்களுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம், அதன் மூலமாக வரக்கூடிய பணி ஆகியவைகள் கிடைக்காமல் போய்விடும். அதனால் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக பல்வேறு நிலைகளிலும் அலுவலகங்கள் இவற்றையெல்லாம் ஏற்படுத்துவது போலேயே, இயந்திர சாலைகளெல்லாம் கட்டியமைப்பது போலேயே கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் அது குறித்த பாடங்கள் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த கல்வித் தகுதியை ஏற்படுத்தி கொடுத்தால் இவர்களுக்கே அந்த பணிமனையிலே வேலை கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக நம் நாட்டிலேயே வேலைவாய்ப்பிற்கான அந்த நிலையும் அதிகரிக்கக்கூடியதாய் இருக்கும் என்பதை அறிந்தவர் கல்விச்சாலைகள், அதிலும் தொழில்நுட்ப கல்வி பயிற்றுவிக்கக்கூடிய கல்விச்சாலைகள், பொறியியல் படிப்பிற்கான கல்விச்சாலைகள் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினார். சரியாக 1909ஆம் ஆண்டு வாக்கிலே இவர் விருப்ப ஓய்வு,
ஆங்கிலேய அரசிடம் பணியாற்றி வந்த அந்த விருப்ப ஓய்வு, பொதுப்பணித்துறை, உள்கட்டமைப்புத்துறை முதலியவற்றிலிருந்து அவர் விருப்ப ஓய்வு பெற்றிருந்த காலத்தில் மைசூர் பிராந்தியத்தின் அரசராக அப்போது இருந்த 4ஆம் கிருஷ்ணராஜ உடையார் இவரை அணுகினார். உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய கல்வி அறிவும் வியக்கத்தக்கதாய் இருக்கிறது. நீங்கள் எங்கள் ராஜ்யத்திற்கு வந்து, அப்போது இதெல்லாம் ஒருங்கிணைந்து கர்நாடக மாநிலமாக ஆகாத காலம், அப்போது அதை மைசூர் சமஸ்தானமாக அறியப்பட்டிருந்த காலம். எங்கள் ராஜ்யத்திற்கு வந்து நீங்கள் எங்கள் ராஜ்யத்தினுடைய, எங்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும். உள்கட்டமைப்பு மற்றும் கல்வி முதலிய துறைகளிலும் பொறியியல் சார்ந்த துறைகளிலும் இந்த நாடு தொழில்நுட்ப வளர்ச்சியை மைசூர் பகுதிகள் அடைய நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி அந்த வாய்ப்பையும் ஏற்றுக்கொண்ட திரு விஸ்வேஸ்வரய்யா மைசூர் நகரத்திற்கு போய் அங்கே திவானாக பதவியேற்றுக் கொண்டார். ஆங்கிலேய அரசின் கீழே செயல்பட்ட இது போன்ற ராஜ்யங்களிலே திவான் என்ற பதவி மிக உயர்ந்த பதவியாக இருந்தது. அப்படி 19வது திவானாக மைசூர் சமஸ்தானத்திற்கு திரு விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நியமிக்கப்பட்ட நிலையிலேயே பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை அவர் வரைவுகளை ஏற்படுத்தி அதற்குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு மைசூர் மாநகரம், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான நகரம், இன்று நாம் பார்க்கக்கூடிய அகன்ற சாலைகள், நிறைய பசுமையான இடங்கள், எல்லா இடத்திலும் அளவில்லாத கட்டுமானங்கள் என்று அல்லாது கட்டுமானத்திற்கான விதிகளை விதித்து அதற்கு நடுவிலேயே நிலங்கள் திறந்த வெளி நிலங்களாக இருக்க வேண்டும், அதிலும் பூங்காக்கள், மக்களுக்கான மனநிம்மதி தரக்கூடியதான காட்சிகளெல்லாம் அமையும்படியாக ஒரு நகரத்தை வடிவமைத்தார். வீதிகள், முக்கியமாக செல்லக்கூடிய வீதிகள், அதிலிருந்து பிரிந்து உள்ளே செல்லக்கூடிய வீதிகள், பணிமனை, அலுவலகங்கள், மக்கள் ஒன்றாக கூடக்கூடிய பொது இடங்கள், வீட்டுப் பகுதிகள் என்று இப்படி தரவாரியாக பிரித்து அந்த நகரத்தை முழுவதுமாக, இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த நகரத்தை உருவாக்கியவர் என்றே இவரை சொல்லலாம். இது தவிரவும் பல்வேறு தொழிற்சாலைகள் ஏற்படுத்தவும், இன்றைக்கும் கூட மைசூர் நகரத்திலிருந்து பெறக்கூடிய சோப்பு அந்த நிறுவனம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது அல்லவா, அது விஸ்வேஸ்வரய்யா அவருடைய திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டு அவராலே முன்னெடுப்பு கொடுக்கப்பட்டதுதான் அந்த தொழிற்சாலையும். அதன்படியே கல்விச்சாலைகள் தொடங்கவும் இவர் பெயரில்தான் இன்று வரையிலும் கர்நாடக மாநிலத்திலே நாம் பார்க்கக்கூடிய உயர்கல்வி வழங்கக்கூடிய பல்கலைக்கழகமும், அதற்கு கீழே பல ஆயிரம் கல்லூரிகளும் அதோடு ஒருங்கிணைந்து செயல்படும் விதமாக அமைந்திருக்கிறது. இன்று வரையிலும் கன்னட மக்கள் விஸ்வேஸ்வரய்யா அவர்களுடைய பங்களிப்பை அது ஏதோ மைசூர் பிராந்தியத்திற்கு மட்டும் என்று அல்லாது கர்நாடக மாநிலத்திற்கே இது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்ததாகவே அறிவார்கள். மைசூர் நகரத்தை போலேயே பெங்களூரு நகரத்தினுடைய வளர்ச்சியிலும் திரு விஸ்வேஸ்வரய்யா அவர்களுடைய பங்களிப்பு அதிகம் இருப்பதை பார்க்கலாம். இன்றும் கூட தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த நகரங்களிலே இந்தியாவில் பெங்களூரு நகரம் முக்கிய இடத்திலே இருக்க பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 100 வயது வாழ்ந்தவர். 1861 பிறந்து 1961 வரை வாழ்ந்தவர். தன்னுடைய 100 வயது வாழ்க்கையிலே 90வது வயது வரையிலும் கூட தான் எடுத்துக்கொண்டிருந்த பணியிலே, அதிலும் குறிப்பாக பொறியியல் பணியிலே அதிக நாட்டத்தோடு ஈடுபட்டவர். பல்வேறு விருதுகளை தேசிய அளவிலும் உலக அளவிலும், உலக நாடுகளெல்லாம் இவருடைய பங்களிப்பையும் இவருடைய அந்த அறிவு கூர்மையையும் அந்த துறையிலே இருந்த சாமர்த்தியத்தையும் அங்கீகரித்து வழங்கியிருக்கிறார்கள். இந்தியாவின் மிக உயரிய விருதாக கருதப்படும் பாரத் ரத்னா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இன்று வரையிலும் அறிவியல் வளர்ச்சி, பொறியியல் வளர்ச்சி, இதை சார்ந்தே நாடு வளர்ந்து வர இற்றைக்கும் சற்றேறக்குறைய 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது குறித்து இங்கே ஒருவர் சிந்தித்தார். அவர் மூலமாக இத்தனை தூரத்திற்கு இங்கே வளர்ச்சிகள் சாத்தியப்பட்டது என்பது நாம் எல்லோருமே நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். இன்றும் கூட கிருஷ்ணராஜசாகர் அணை இவருடைய திட்டத்தாலே ஏற்படுத்தப்பட்டு அது கட்டுமானம் முடியும் வரையிலும் இவரே உடனிருந்து இவர் மேற்பார்வையிலே கட்டப்பட்டதாக பார்க்கிறோம். அந்த நகரும் அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர்ப்பாசன வசதிகள் எல்லாம் இன்று வரையில் இவர் பெயரை சொல்லுகின்றன. இவருடைய சமாதியை கோயில் போலே கருதி அருகில் இருக்கும் கிராமத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் இன்று வரை வழிபட்டு வருகிறார்கள் என்றால் இவரால் அவர்கள் அடைந்த பயன் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அறிவியல் மாமேதை, பொறியியல் அறிஞர் திரு விஸ்வேஸ்வரய்யா அவர்களுடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.